தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே தெய்வ சமூகத்துக்கு கூடி வர தேவன் தந்திருக்கிறதான இந்த மகா பெரியதான ஸ்லாக்கியத்துக்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரத்தினுடைய 25ஆம் வசனம் முதற்கொண்டு 36ஆம் வசனம் வரைக்கும், 25ஆம் வசனம் முதற்கொண்டு 36ஆம் வசனம் வரைக்கும் உள்ள இந்த வேத பகுதியை இந்த நாளிலே தியானிக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை முழுமையாக புறக்கணிக்கவில்லை, அல்லது தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை முழுமையாக தள்ளிவிடவில்லை என்பதை வலியுறுத்தும்படியாக இந்த வேத பகுதி அல்லது இந்த அதிகாரம் வலியுறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். பரிசுத்த பவுல் தேவ ஆவியினாலே ஏவப்பட்டு இந்த அதிகாரத்திலே இந்த காரியத்தை அழுத்தமாக குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக இந்த பகுதியிலே 25ஆம் வசனம் முதற்கொண்டு 36ஆம் வசனம் வரைக்கும் உள்ள பகுதியிலே தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை தள்ளிவிடவில்லை. ஒருவேளை நம்ம யோசிக்கலாம், ஏன் ஆண்டவர் அவர்களுக்கு மட்டும் அவ்வளோ பெரிய ஒரு சலுகையை கொடுக்கிறார் அல்லது அவ்வளோ பெரிய ஒரு கிருபையை கொடுக்கிறார் என்று யோசிக்கலாம். அதற்கு அவர் அந்த காரியங்களை தேவனுடைய சுபாவமும் அவருடைய கிரியைகள், தேவனுடைய சுபாவம் அவருடைய கிரியை, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஆண்டவர் மாறுகிற தேவன் அல்ல, ஆண்டவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. அவர் இஸ்ரவேலருக்கு ஒரு போலவும் புறஜாதியருக்கு ஒரு போலவும் செய்கிற தேவன் அல்ல. ஆனா பார்க்கும்போது எப்படிதான் நமக்கு தெரியுது, இஸ்ரவேலரை ஆண்டவர் முழுமையாக தள்ளிவிடவில்லை. அது உண்மைதான். ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், ஆண்டவருடைய சுபாவத்தையும் அவருடைய கிரியையையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அதுதான் இந்த பகுதியில பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். முதல் பகுதியில இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் தள்ளவில்லை என்று சொல்லுகிறார். இரண்டாவது பகுதியில அதற்கான 2 உதாரணங்களை அவர் கொடுத்தார். அதை நாம் நேற்றைய தினத்தில் பார்த்தோம். ஒன்று புளித்தமா அல்ல, முதற் பலனாகிய மா. புளித்தமா என்பது வேறு, இங்கே சொல்லப்படுகிறது முதற் பலனாகிய மா. இரண்டாவது காட்டு ஒலிவ மரமாகிய நம்மை நல்ல ஒலிவ மரமாகிய அந்த இஸ்ரவேல் என்று சொல்லப்படுகிறதான அந்த நல்ல ஒலிவத்திலிருந்து சில கிளைகளை முறித்து காட்டு ஒலிவ மரமாகிய நம்மை அதிலே ஒட்ட வைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் வேரோடு அதை பிடுங்கவில்லை என்று நாம் பார்த்தோம். இந்த பகுதியிலே ஏன் ஆண்டவர் அப்படி செய்கிறார் என்றால், அவருடைய சுபாவம், அவருடைய கிரியை, இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். வாசிக்கலாம், 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். நீங்க உங்களையே புத்திமான் என்று எண்ணி நீங்க என்னென்னமோ யோசித்து கொண்டு இருக்கிறீங்கப்பா. ஏன் இஸ்ரவேலருக்கு மட்டும் ஆண்டவர் இப்படி காரியங்களை செய்யறான்னு சொல்லி இல்ல, ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும். அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலில் ஒரு பங்கு கடினமான மனதுண்டாக இருக்கும். இங்க புறஜாதியாருடைய நிறைவு என்று நாம் பார்க்கிறோம். 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 12ஆம் வசனம். அவர்களுடைய தவறு உலகத்திற்கு ஐஸ்வர்யமும் அவர்களுடைய குறைவு புறஜாதியாருக்கு ஐஸ்வர்யமாய் இருக்க அவர்களுடைய நிறைவு என்பது இஸ்ரவேலருடைய நிறைவு. இங்க 2 நிறைவை குறித்து பார்க்கிறோம். 25ஆம் வசனத்துல புறஜாதியாருடைய நிறைவு, 12ஆம் வசனத்துல அவர்களுடைய நிறைவு, அது இஸ்ரவேலருடைய நிறைவு. ஆண்டவர் ஒரு வேலை, ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார், ஒரு டைமை குறித்திருக்கிறார். அந்த நேரத்தை நாம் அறிய வேண்டியது அவசியம். தேவனுடைய நேரம், அவர் ஒரு வேலையை வைத்திருக்கிறார். அந்த வேலை வரைக்கும் புறஜாதியார் ரட்சிக்கப்படுவார்கள்.
அந்த நேரம் வரைக்கும் வாசிக்கலாம். நிறைய வசனங்கள் வாசிக்க வேண்டியது இருக்கு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்தினுடைய 32 வாசிக்கலாமே. நீங்களும் உங்கள் பிதாக்களின் அக்கிரமம் அளவை நிரப்புங்கள். சர்ப்பங்களே, முயல் பாம்பு குட்டிகளே, நரக அக்கினிக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள்? ஆகையால் இதோ தீர்க்கதரிசிகளையும் ஞானிகளையும். சரி, இது நீங்க ஃபுல்லா வாசித்து பாருங்க. 39 மட்டும் வாசிக்கல. 39 கடைசி நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் ஒரு வேலையை அங்கு குறிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். இது முதல் லூக்கா 21:24. லூக்கா 21:24. பட்டய கருக்கினாலே விழுவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும், புறஜாதியாருடைய காலம் நிறைவேறும் வரைக்கும் ஒரு வேலையை ஆண்டவர் அங்கு குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய வேலை. சங்கீதங்களின் புத்தகம் 110ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 110 1ஆம் வசனம். கர்த்தரின் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் எம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரும். பாதபடியாக்கி போடும் வரைக்கும் அங்கு ஒரு நேரம் அல்லது ஒரு வேலை குறிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் ஒரு வேலையை வைத்திருக்கிறார். புறஜாதியாருடைய அந்த ரட்சிப்பினுடைய நிறைவேறுதல் அந்த நேரம் வரைக்கும் அவர்கள் ஒரு வேலை இருக்கிறது. அதற்கு பிற்பாடு அது நிறைவேறும் போது, புறஜாதியாருடைய காலம் நிறைவேறும் போது ஆண்டவருடைய பார்வை இஸ்ரவேல் பக்கமாக திரும்பவுமாக அவர்கள் சேர்த்து கொள்ளப்படுவார்கள். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஆண்டவருடைய வேலை, ஆண்டவர் ஒரு வேலையை குறித்திருக்கிறார். அந்த வேலையை அவர் அறிந்திருக்கிறார். அவர் தமது சித்தத்தை நிறைவேற்றுவதில் ஒரு காலம் பிந்த மாட்டார். ஆண்டவர் ஒரு வேலையை வைத்திருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் இப்படியாக காரியங்களை செய்கிறார். இரண்டாவதாக 26ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 11:26. இந்த பிரகாரம் இஸ்ரவேல் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும் நான் அவருடைய இங்கே ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அங்கே நாம் பார்க்கிறோம், மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து. ஆண்டவர் அந்த ஒரு நாள் வரும், அன்றைக்கு ஆண்டவர் வருவார். அப்பொழுது அவருடைய பார்வை புறஜாதிகள் பக்கம் அல்ல, இஸ்ரவேல் பக்கம் திரும்பும். இதை இந்த தீர்க்க தரிசனத்தை நம்ம எங்க பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, சகரியாவின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம், இந்த 2 அதிகாரத்தை நீங்க ஃபுல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த வாக்குத்தத்தத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். வாசிக்கலாம். வேணா ஒரு 1ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. 12 1ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தையின் பாரம் வானங்களை விரித்து பூமியை அஸ்திவாரப்படுத்தி. இஸ்ரவேல், முதல் வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேலரை குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தை அங்கே நிறைவேறுகிறது. 12ஆம் அதிகாரம் நீங்க ஃபுல்லா வாசித்து பாருங்க. இப்ப 13 1ஆம் வசனத்தை வாசிங்க. அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் ஒரு திறக்கப்பட்ட ஊற்று உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. திரும்பவுமாக இஸ்ரவேலர் கட்டப்படுவார்கள். ஆண்டவருடைய பார்வை இஸ்ரவேல் பக்கமாக திரும்பும். அல்லேலூயா. அங்கே 26ஆம் வசனத்தை திரும்பவும் வாசிக்கலாமே. ரோமர் 11:26. இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார். இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்னா அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, உலகத்துல வாழ்ந்த மொத்த இஸ்ரவேலரும் ரட்சிக்கப்படுவாங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை. அர்த்தம் என்னன்னா, ஆண்டவர் வருவார். அப்ப வரும்போது அந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதான இஸ்ரவேலர்,
அந்த நாளிலே யாரெல்லாம் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த இஸ்ரவேலர் தான் அங்க குறிக்குது இந்த 26ஆம் வசனத்துல. அவர்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? ரட்சிக்கப்படுவாங்க. அதுதான் சகரியா 13:1 நாம் வாசித்தோமே, ஒரு ஊற்று திறக்கப்படும், அப்பொழுது ஆண்டவர் அவர்களை ரட்சிப்பார், திரும்பவுமாக அவர்கள் ஆண்டவர் பக்கமாக திரும்புவார்கள். ஆண்டவருடைய பார்வை இஸ்ரவேல் மேல் திரும்பவுமாக திரும்பும். ஹல்லேலூயா. முதலாவதாக தேவனுடைய வேலை, இரண்டாவதாக தேவனுடைய வாக்கு, மூன்றாவதாக 27, 28 வசனங்களை வாசிக்கலாம். 27, 28 வசனங்கள். நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும்போது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது. உடன்படிக்கை என்று எழுதியிருக்கிறது. சுவிசேஷத்தை குறித்து அவர்கள் உங்கள் நிமித்தம் பகைவராய் இருக்கிறார்கள். தெரிந்து கொள்வதை குறித்து அவர்கள் பிதாக்கள் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார், தேவனுடைய உடன்படிக்கை. மூன்றாவதாக தேவனுடைய உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையை எங்க அவர் பண்ணார் அப்படின்னு சொன்னா ஆபிரகாமோடு அவர் செய்தார். வாசிக்கலாம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6 - 11 வசனங்கள். உபாகமம் 7ஆம் அதிகாரம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்ச களத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் தேவனாகிய கர்த்தர் உனக்கு தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். சில ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து. 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொண்டார். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயையையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும் தம்மை போதும். உடன்படிக்கையை காக்கிறவர் எத்தனை தலைமுறை வரைக்கும்? 1000 தலைமுறை. ஹல்லேலூயா. ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணி விட்டாரப்பா. அதனால அவருடைய பார்வை திரும்பவுமாக இஸ்ரவேல் பக்கம் திரும்பும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்களுடைய ஒரு சில கிளைகள் முறிக்கப்பட்டிருந்தாலும் திரும்பவுமாக ஆண்டவருடைய பார்வை இஸ்ரவேல் பக்கம் திரும்பும். நம்ம கேட்கலாம் ஏன் அப்படின்னு சொல்லி. இது ஒரு ரகசியம். இந்த ரகசியத்தை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, ஆண்டவருடைய வேலையை நாம் அறிய வேண்டும், ஆண்டவருடைய வாக்கை நாம் அறிய வேண்டும், ஆண்டவருடைய உடன்படிக்கையை நாம் அறிய வேண்டியது அவசியம். 9ஆம் அதிகாரம், உபாகமத்தின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்களை வாசிக்கலாமே. இஸ்ரவேலே, நீ இப்பொழுது யோர்தானை கடந்து முன்னிலும் ஜன பெருந்தும் பலத்துமான ஜாதிகளை துரத்தி வானத்தை அளவாகிய மதில் சூழ்ந்த பெரிய பட்டணங்களை பிடித்து. இப்ப இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணுகிறார். இப்ப 5ஆம் வசனத்தை வாசிங்க. 5ஆம் வசனத்தை. உன் நீதி நிமித்தம் இருதயத்தினுடைய உத்தம நிமித்தமும் நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிக்கும்படி பிரவேசிப்பதில்லை. அந்த ஜாதிகளுடைய ஆகாமத்தின் மித்தமாகவும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் பிதாக்களுக்கு கர்த்தர் ஆணையிட்டு சொன்ன வார்த்தை நிறைவேறும்படியாகவும் ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பண்ணினார். ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார். யாக்கோபு, ஈசாக்கு இவர்களோடு ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அந்த உடன்படிக்கையில நான் என்ன பண்ண மாட்டேன்? மாற மாட்டேன்ப்பா. அதனால என்னுடைய பார்வை திரும்பவுமா எங்க தான் வரும்? இஸ்ரவேல் பக்கமாக திரும்பும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணிருக்கிறார். அந்த உடன்படிக்கையை ஆண்டவர் முறிக்க மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரோடு அவர் உடன்படிக்கை பண்ணிருக்கிறார் என்றால் இங்க நாம் பார்த்தோம். அங்க 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். 28ஆம் வசனம். சுவிசேஷத்தை குறித்து அவர்கள் உங்கள் நிமித்தம் பகைவராய் இருக்கிறார்கள். தெரிந்து கொள்வதை குறித்து அவர்கள் பிதாக்களின் நிமித்தம். நம்முடைய பிதா யார் என்றால் அது இஸ்ரவேலருக்கு ஆதி தகப்பன் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. அவர்களிடத்திலே ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அதுதான் இங்க ரோமர்ல நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருடைய உடன்படிக்கை நிமித்தமாக நான் மாற மாட்டேன். ஹல்லேலூயா. நம்ம யோசிக்கலாம்,
ஏதேதோ. ஆனால் ஆண்டவருடைய வேலை, ஆண்டவருடைய வாக்கு, ஆண்டவருடைய உடன்படிக்கையை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக 29ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 29. கிருபை வரங்களும் அவரை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. ஹல்லேலூயா. இங்கே 4வதாக தேவனுடைய சுபாவம், தேவனுடைய சுபாவத்தை நாம் பார்க்கிறோம். அவர் மாறுகிற தேவன் அல்ல. நம்ம யோசிக்கிறோம், இல்ல இல்ல ஆண்டவர் என்ன பண்றாரு, அவங்களுக்கு ஒண்ணு செய்யறாரு, இஸ்ரவேலருக்கு ஒண்ணு செய்யறாரு, புறஜாதியாகிற நமக்கு ஒண்ணு செய்யறாரு, அவர் மாறுகிற தேவன் இல்லப்பா. என்னுடைய கிருபை வரங்களும் என்னுடைய அழைப்பும் எப்படிப்பட்டது? மாறவே மாறாது. நான் மாறாது. வாசிக்கலாம். மல்கியா 3ஆம் அதிகாரத்தினுடைய 6ஆம் வசனம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நான் கர்த்தர், நான் மாறாதவர், நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஹல்லேலூயா. என்னாகமத்தின் புத்தகம் 23ஆம் அதிகாரத்தினுடைய 19ஆம் வசனம். என்னாகமம் 23:19. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. தேவன் ஒரு மனிதன் அல்ல. மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பார். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. அல்லேலூயா. தேவன், அவருக்கு ஒரு சுபாவம் உண்டு. அவர் மாறுகிற தேவன் அல்ல. அந்த சுபாவத்திலிருந்து ஆண்டவர் முரண்பட மாட்டார். அல்லேலூயா. தேவனுடைய சுபாவம் என்று ஒன்று உண்டு. அந்த சுபாவம் என்னவென்றால், அவர் மாறுகிற தேவன் அல்ல. அவருடைய அழைப்பு, அவருடைய கிருபை வரங்கள் அது மாறாதவைகள். அந்த சுபாவத்திலிருந்து ஆண்டவர் மாறப்போவதே இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிவிட்டார், புறஜாதிகளுடைய காலம் நிறைவேறும் போது என்னுடைய பார்வை திரும்பவுமாக இஸ்ரவேல் மேல் வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு நாள் நான் வருவேன் பகிரங்கமாக. எதற்காக வருவேன் என்றால், இஸ்ரவேலரை நான் சந்திக்கும்படியாக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய வேலை, ஆண்டவருடைய வாக்கு, ஆண்டவருடைய உடன்படிக்கை, ஆண்டவருடைய சுபாவம். ஆண்டவருடைய சுபாவம், அவருடைய சுபாவத்துக்கு எதிராக ஆண்டவர் செயல்படுவது அல்ல. அவர் வாக்குத்தத்தம் பண்ணிவிட்டார், அதிலிருந்து அவர் மாறப்போவது அல்ல. ஹல்லேலூயா. ஐந்தாவதாக 30, 31, 32 வசனங்களை வாசிக்கிறோம். 30 32 வசனங்கள். அவர்களும் இப்பொழுது கீழ்ப்படியாமல் இருந்தும் பின்பு உங்களுக்கு கிடைத்த இரக்கத்தினாலே இரக்கம் பெறுவார்கள். எல்லார் மேலும் இரக்கமாய் இருக்கத்தக்கதாக தேவன் எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டார். தேவனுடைய ஐஸ்வர்யமும் ஞானம் அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாத. போதும் 32 வரைக்கும் போதும். கவனிங்க, இங்க ஆண்டவருடைய கிருபையை குறித்து பார்க்கிறோம். கிருபை, இரக்கம், கிருபை, இரக்கம் பெற்றது போல இரக்கம் பெறுவார்கள். இரக்கம், இரக்கம் என்று சொல்லப்படுது. ஆண்டவருடைய கிருபையை குறித்து இங்க சொல்லப்படுது. இந்த நிருபத்தினுடைய துவக்கத்திலே 1ஆம் அதிகாரத்தை நாம் பார்ப்போமே ஆனால், புறஜாதிகளுடைய உலகம் கெட்டு போய்விட்டது. புறஜாதியாரோட உலகம் கெட்டு போய்விட்டது. 2ஆம் அதிகாரத்திலே இஸ்ரவேலருடைய உலகம், இஸ்ரவேலர் கெட்டு போய்விட்டார்கள். 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தோம், எல்லாரும் பாவம் செய்து விட்டார்கள். புறஜாதிகளுடைய உலகமும் கெட்டு போய்விட்டது, இஸ்ரவேலருடைய உலகமும் கெட்டு போய்விட்டது. எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போய்விட்டார்கள். இப்ப எல்லாரும் கெட்டு போயிட்டாங்க. அப்போ இயேசு ஆண்டவர் அவருடைய பலியின் மூலமாக, அவருடைய தியாக பலியின் மூலமாக அன்பை வெளிப்படுத்தி காண்பித்தார். ஹல்லேலூயா. கிருபையை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. அவருடைய இரக்கத்தை இயேசுவின் மூலமாக, தேவாதி தேவன், எல்லாரும் கெட்டு போய் விட்டாங்க. இப்பொழுது ஆண்டவர் இயேசுவின் மூலமாக
தம்முடைய அன்பை, தன்னுடைய கிருபையை, தன்னுடைய இரக்கத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபையை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் இருக்கு, யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இஸ்ரவேலரை மாத்திரம் அன்பு கூறல, புறஜாதிகளை மாத்திரம் அன்பு கூறல, உலகத்தில் எல்லாரையும் அவர் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. அதனாலதான் இயேசு அந்த யோர்தான் நதியின் இடத்துல வரும்போது யோவான் அவரை பார்த்து சொல்றான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஹல்லேலூயா. ஒரு ஆட்டுக்குட்டி வருகிறது, அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுகிறது. எதற்காக என்றால், என்னுடைய பாவத்தை, இந்த சர்வ லோகத்தினுடைய எல்லாருடைய பாவத்தையும் நீக்கும்படியாக அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. இயேசுவானவர் சிலுவையிலே மரித்தார். எப்படி மரித்தார் என்றால், என் மேல் அவர் இரக்கமுள்ளவராய் இருந்ததினாலே. நான் பாவத்தில் இருந்தேன், நான் விலகி போயிருந்தேன், எனக்காக என் மேல் அவர் இரக்கமுள்ளவராய் இருந்ததினாலே எனக்காக என்னுடைய தண்டனையை அவர் சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய வேலையை நாம் அறிய வேண்டும், ஆண்டவருடைய வாக்கை நாம் அறிய வேண்டும், ஆண்டவருடைய உடன்படிக்கை நாம் அறிய வேண்டும், ஆண்டவருடைய சுபாவத்தை நாம் அறிய வேண்டும். அடுத்தபடியாக ஆண்டவருடைய கிருபையை நாம் அறிய வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. அதுதான் நம்ம 25ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், நீங்கள் உங்களையே புத்திமான் என்று எண்ணாதீங்க, இதெல்லாம் கொஞ்சம் என்ன பண்ணுங்க, எண்ணி பாருங்க. கடைசியாக ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். 33ஆம் வசனத்திலிருந்து 36ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாமே. தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவர்களின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. எப்பா, ஆண்டவருடைய ஞானத்தை நீ கணக்கு போட முடியாது. அங்க 25ல பார்க்கிறோம், உங்களையே நீ புத்திமான் நினைச்சுக்கிறியப்பா, ஆண்டவருடைய ஞானம் ரொம்ப பெருசு, அதை அளவிடவே முடியாது. 34ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவருடைய சிந்தையை அறிந்தவன். ஏன் ஆண்டவர் இதுக்கு இப்படி செய்யறாரு? இஸ்ரவேலருக்கு ஏன் இப்படி செய்யறாரு? புறஜாதிகளுக்கு ஏன் இப்படி செய்யறாரு அப்படின்னு சொல்லி நீ யோசித்து பார்க்கிற. அவருடைய சிந்தையை அறிந்தவன் இந்த உலகத்துல யாருமே இல்ல. ஹல்லேலூயா. தேவனுடைய ஞானம், தேவனுடைய ஞானம் பாருங்க, வாசிக்கலாம். அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார்? தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? பாருங்க, இங்க தேவனுடைய ஞானம் எப்படிப்பட்டது என்றால், இஸ்ரவேலருக்காக தான் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். இப்போ இஸ்ரவேலுக்காக ஆண்டவர் வந்தாலும் அந்த இஸ்ரவேலர் அவர்களை புறக்கணித்தார்கள். அதனால அவர்களை வேரோடு பிடுங்காம சில கிளைகளை அவர் முறித்து போட்டார். சிலதை மாத்திரம் முறித்து விட்டு அந்த இடத்துல புறஜாதிகளாக என்னை கொண்டு வந்து அங்க வைத்தார். ஹல்லேலூயா. நம்ம அங்க வைத்தார். ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவருடைய ஞானம். ஏன் ஆண்டவரே இதை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க முடியாது. இது அவருடைய ஞானம். சில கிளைகளை அவர் முறித்து அந்த இடத்துல, அந்த நல்ல ஒலிவ மரமாகிய அந்த இடத்துல காட்டு ஒலிவ மரமாகி என்னை கொண்டு வந்து வைத்தார். இது ஆண்டவருடைய ஞானம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேலர் வீழ்ச்சியிலிருந்து, அவருடைய வீழ்ச்சியிலிருந்து புறஜாதி மக்களுக்கு ரட்சிப்பை கொடுத்து, கவனிங்க, இஸ்ரவேலருடைய வீழ்ச்சியிலிருந்து அவர்கள் வீழ்ந்து விட்டார்கள். அந்த வீழ்ச்சியில புறஜாதியார்கள் நமக்கு ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்தார். ஹல்லேலூயா. இது மட்டுமல்ல, கொடுத்து திரும்பவுமாக இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே அவர் பார்வையை திருப்புகிறார். இதுதான் ஆண்டவருடைய ஞானம். இது நமக்கு அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? இதை நீ அதிகமா யோசினா ஒன்னும் உனக்கு புரியாதப்பா. உங்களையே நீ புத்திமான் என்று எண்ணி நீ என்னென்னமோ யோசிக்கலாம்.
ஆண்டவருடைய ஞானம் பெரியது. அவர்களுடைய வீழ்ச்சியின் நிமித்தமாக எனக்கு ரட்சிப்பு கிடைத்தது. எனக்கு ரட்சிப்பு கிடைத்தது மாத்திரமல்ல, ஆண்டவர் திரும்பவுமாக இஸ்ரவேல் ஜனங்களை சேர்த்து கொள்ளுகிற ஒரு தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேலருக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவருடைய உடன்படிக்கை, ஆண்டவருடைய ஞானம், ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய சுபாவம், ஆண்டவருடைய ஞானம், இவைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. இந்த 6 காரியங்கள் இந்த பகுதியில் சொல்லப்படுகிறது. இதை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் இஸ்ரவேலருக்கு திரும்பவுமாக எதிர்காலம் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் என் மேல் கிருபையா இருக்கிறார், எனக்கும் ரட்சிப்பு உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதிர்காலம் இஸ்ரவேலருக்கும் உண்டு, எனக்கும் ரட்சிப்பு உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இவைகளை நாம் புரிந்து கொள்ள தேவன் நமக்கு கிருபை தருவாராக. 36ஆம் வசனத்தை மாத்திரம் வாசித்து நம்ம முடிக்கலாம். அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சகல ஞானம் உள்ளவர். அவர் சகல சர்வ ஞானியாய் அவர் இருக்கிறார். அவருடைய ஞானத்தை நம்ம ஒன்றும் கேள்வி கேட்க முடியாது. ஹல்லேலூயா. இஸ்ரவேலருக்கு எதிர்காலம் உண்டு. கண்ணில் மூடி கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்கலாம்.